அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 சனி பயிற்சி மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுபட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கடின உழைப்பு அவசியமாக இருக்குது. இதன் மூலம் நீங்கள் நேர்மறை பலன்களை காணலாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணித்து வெற்றி காணலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனியின் தாக்கம் காரணமாக உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கலாம். பயனுள்ள காரியங்களை நீங்கள் செய்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் இருந்தாலுமே சில சவால்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களுடைய கடின உழைப்பு அவசியமாக இருக்குது. அப்பொழுது தான் உங்களுடைய பணியில் நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும். சனி பகவான் நீதிமான் போல செயல்படுவர். எனவே உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றத்திற்கு உங்கள் செயலில் நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பணிகள் அதிகமாக காணப்படலாம். சோதனைகள் இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கடினமாக உழைப்பதன் மூலம் உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. தாயிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். உங்கள் தாயிடத்தில் சமூக உறவை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். எனவே நீங்கள் பொறுமையாக செயல்பட வேணும். இந்த சூழ்நிலைகளை சமாளித்து சிறந்த வலுவான உறவுக்கான அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மேலும் எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படையாக கூறுவது அல்லது சகோதர சகோதரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே உறவு நல்ல முறையில் இருக்கும். உறவில் நெருக்கம் மற்றும் பிணைப்பு இருக்கும். சில தற்காலிகமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் பரஸ்பர ஆதரவு உங்களுக்கு அளிப்பதற்குரிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. சவால்கள் மற்றும் மோதல்களை எளிதாக்கக்கூடியதாகவும் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய புரிந்துணர்வை வளர்த்து கொள்வதற்கு முக்கியம். பரஸ்பர புரிந்துணர்வும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்கள் துணையுடனான உறவை வலுவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலையில் ஏற்ற இறக்கம் என்றாலுமே நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வரவு செலவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிதி குறித்த அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பண விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற வேண்டும். பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. முதலீடு மட்டுமின்றி பணம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலுமே யோசித்து முடிவெடுப்பது நல்லதாக சொல்லப்படுது. கவனமாக செயல்படுவதன் மூலம் உங்களுடைய நிதிநிலையில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கு. மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்படலாம். மாணவர்களின் அறிவுத்திறன் மேம்படும். படைப்பாற்றல் வெளிப்படும். நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீங்க. அதற்கான பலனையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் வெற்றியின் உச்சத்தை அடைவதற்காக கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது. மேலும் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பின்னடைவு உங்களை தடுக்க அனுமதிக்காதபடி பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலையை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமனுடைய மந்திரங்களை படிப்பது ரொம்பவே நல்லது. சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை நீங்கள் தானம் செய்வது நல்லதாக சொல்லப்படுது. சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது. காக்கைக்கு மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமை நாட்களில் உணவு மற்றும் தண்ணீர் வைப்பது நல்லதாக இருக்குது. முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். எனவே ஆரோக்கியம் மிகவும் முக்கியமாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் சாத்தியமாகும். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடியதாகவும் மன அழுத்தம் விலகக்கூடியதாகவும் இருக்குது. ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும். வயதானவர்களுக்கு உடல்நிலை சீராக நேரம் எடுக்கலாம்.
குறிப்பாக நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் தங்களை கவனித்துக் கொள்வது அவசியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எனவே உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பது நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவான் 8, 9வது இடத்துல அமர்ந்திருக்காரு. உங்களுடைய வருமானத்தை நீங்கள் கெடுக்க சில உறவுகள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். இதனால் அதனை விரட்டி அடித்து வெற்றி காண்பீங்க. சந்திரனின் நகர்வுகள் பங்கு சந்தை வியாபாரத்தில் படு வேகமான வளர்ச்சியை தரும். ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிகமாக நீங்கள் ஈடுபடுவீங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு. எந்த காரியத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து வெளியூர் செல்கிறீர்களோ அதில் இடையூறு உண்டாகும். புதன் 7ஆம் இடத்துல இருக்காரு. கல்லூரி பேராசிரியர்கள் மிகுந்த பெருமை அடைவாங்க. மாணவர்கள் கல்வித்திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. அரசு ஊழியர்கள் வேலை மாறுதல் ஏற்படலாம். சுக்கிரன் 9வது இடத்துல இருக்காரு. வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து சென்ற உறவுகள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடியதாகவும் இருக்குது. ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. திடீர் பணவரவு உண்டாகலாம். கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளாக்கு நீங்கள் கல்வி செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் நிகழ்ச்சிகள் செழிப்பு வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கு. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்தியோகர்களின் விருப்பத்திற்கு இடமாற்றத்திற்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் புதிய திட்டங்கள் வணிகம் தொடர்பான உங்களின் முதலீடு லாபத்தை பெற்றுத்தரும். பணியிடத்தில் பிறரின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. பிற்பகுதியில் அன்புக்குரியவர்களின் வருகை வீட்டில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். காதல் உறவில் இருந்த தவறான புரிதல் விலகும். திருமண வாழ்க்கையில் மனைவியின் உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டாம். உங்கள் வேலையில் மும்பரமாக செயல்படுவீங்க. உணவு பழக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6, 7ஆம் இடத்துல இருக்கார். புதிய முதலீடுகளில் அதிக அக்கறை காட்டுவீங்க. செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைந்து பொருளாதார வரவு அதிகரிக்கும். செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் வெற்றிகரமான வியாபாரத்தை நடத்தி பண வரவை பெருக்குவாங்க. புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். வெளியூர் பயணம் செல்லும் நபர்கள் அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை காணக்கூடியதாக இருக்குது. மருத்துவர்கள் புதிய ஒரு சாதனைகளை படைப்பாங்க. வழக்கறிஞர்கள் தங்களுடைய தொழிலில் வெற்றி கொடி நாட்டுவாங்க. ஐடி ஊழியர்களுக்கு அமோகமான நன்மை அடையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. வார மத்தியில் சிலருக்கு எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் காதலர்கள் மனம் விட்டு பேசி தங்களுடைய பழைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வாங்க. மாணவர்கள் படிப்பில் மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெறுவாங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். வீட்டை அலங்கரிக்க ஆடம்பரமான செலவு செய்வீங்க. நிலத்தில் முதலீடு செய்வது அதிக ஒரு வருமானத்தை கொடுக்கும். சனி 9ஆம் இடத்துல இருக்கார். கட்டுமான துறையில் அதிக கவனம் செலுத்தி உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவீங்க. ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலை நிலைவுபடுத்த உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் உண்டாகி உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிருகசீரிசம் 3, 4 பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களாக இருக்கு. மிருகசீரிசம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் தாயின் அன்பு அரவணைப்பு கவலைகளை மறக்க செய்யும். இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ணும் நேரம் இருக்காது. பெண்கள் அதிகாலையில் எழுந்து பூஜை காரியங்களில் ஈடுபட்டு மன மகிழ்ச்சி அடைந்து நிம்மதி பெறுவாங்க. அரசு வகையில் வரி பாக்கிகள் செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றம் அடைய முயற்சிப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டு சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழும் கௌரவமும் உண்டாகலாம். வாக்கு வன்மையினால் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய முன்னேற்றத்தை காண்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.